ஒரு சமயம் ஒரு புத்திசாலி மன்னர் தன் நாட்டு மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றாங்களா? இல்ல வெற்றி, பணம்னு அத நோக்கி வாழ்றாங்களா? இத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால ஒரு போட்டிய அறிவிச்சாரு. இது எல்லாரும் கலந்துக்க வேண்டிய போட்டி. எல்லாராலயும் கலந்துக்க முடியும். இதுல வெற்றி பெறவங்களுக்கு தங்கம், வைரம் இல்லாம அத விட பெருசா ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. உடனே எல்லா மக்களுக்கும் அது என்ன பரிசா இருக்கும்? நாம எப்படியாவது வெற்றி அடைஞ்சிரணும் இந்த போட்டில. என்ன வாங்கலாம்? அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. போட்டி நாளும் வந்துச்சு. எல்லா மக்களும் அரண்மனைக்கு முன்னாடி கூடுனாங்க. மன்னர் வெளிய வந்து, இந்த நாட்டோட மிக உயர்ந்த மலைக்கு போணும். அங்க இருக்கிற மரத்துல இருந்து ஒரு நல்ல பழம் எனக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான் சொன்னாரு. உடனே எல்லாரும் ஓடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வேகமா போணும். அது மட்டும் தான் எண்ணமா இருந்துச்சு. இயற்கைய ரசிக்கல, உடல் நலன் ஒத்துக்குமான்னு யோசிக்கல, மத்தவங்களுக்கு தேவைய புரிஞ்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போணும். அதெல்லாம் இல்ல. எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிட்டாங்க. ஆனா, ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் ஹரின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டான். நிதானமா போனான். சுத்தி இருக்கக்கூடிய இயற்கைய ரசிச்சான். தண்ணி கேட்டவங்களுக்கு தண்ணி குடுத்து ஹெல்ப் பண்ணான். சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு நடந்தான். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணா, மலையோட அழகையும், இயற்கை அழகையும் ரசிச்சுக்கிட்டே போனான். அவன் மலை உச்சிக்கு போனப்போ நெறைய பேர் அங்கருந்து ரிட்டர்னே அரண்மனைக்கு திரும்பிட்டாங்க. ஆனா ஹரி கொஞ்சம் பழத்த எடுத்துட்டு மன அமைதியா திரும்பி வரான். அவன் அரண்மனைக்கு வந்தப்போ எல்லாரும் அவன கிண்டல் பண்ணாங்க. "ஏன் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? இன்னும் லேட்டா வர வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா மன்னர் ஹரிய பார்த்து சிரிச்சுட்டு, "நீ என்ன கொண்டு வந்திருக்க? காட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னார். முதல்ல கொண்டு வந்த பழங்கள்லாம் வாடி போய் இருந்துச்சு. அப்புறமா கொண்டு வந்த பழங்கள் நெறைய கெட்டு போய் இருந்துச்சு. ஆனா ஹரியோட பழம் மட்டும் சுத்தமா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு. மன்னன் மக்கள் எல்லாம் பார்த்து, "இந்த போட்டி வேகத்துக்காக இல்ல, பயணத்துக்காக. நீங்க எல்லாருமே வெற்றி அடையணும்னு நெனச்சீங்க. ஆனா ஹரி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, இயற்கை அழக ரசிச்சான். அவனோட பயணம் தான் பெஸ்ட்டா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாரு. அது தங்கமா இல்ல, வைரமா இல்ல. ஒரு கிறிஸ்டல் கொடுத்தாரு. அது எல்லாருடைய கண்களையும் பறிக்கிற மாதிரி அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் மன்னர் சொன்னாரு, "இந்த போட்டிய நான் வச்சதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எல்லாரும் வாழ்க்கைய எவ்ளோ அழகா ரசிச்சு வாழ்றீங்க. வாழ்க்கைங்கிறது அவ்ளோ சுவாரஸ்யம் நிறைஞ்சது. நீங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிரணும், பணம், காசு சம்பாதிச்சிரணும் அதுல தான் நினைக்கிறீங்க. அது இல்ல. வாழ்க்கைய எவன் ஒருத்தன் புரிஞ்சு, ரசிச்சு வாழ்றாங்களோ அதுதான் உண்மையான வெற்றி. இதிலருந்து என்ன தெரியுது? அவசரமா வெற்றி மட்டுமே நெனச்சு ஓடாம, கொஞ்சம் வாழ்க்கைய ரசிச்சு, விட்டு குடுத்து, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்ந்தா, அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும். வாழ்க்கைய உணர்ந்து வாழணும். உண்மையான வெற்றி கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய்.